அதாவது இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மொஹிதீன் ஆண்டவர் தர்கா அப்படின்ற ஒரு தர்கா வந்து எங்கள் ஊர் முக்கனாமலைப்பட்டியில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் போய்கிட்டுருக்கோம். இன்றைக்கி நல்ல மழை, ஸோ நிறையா மழை பெய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். யாராச்சும் ஒரு ஆள் வீடியோ எடுக்க தான் நம்ம பண்ணணும்னு சொல்லி எனக்கே ரொம்ப கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு. பட் நிறைய பேர் பண்ணுறாங்க, சும்மா பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நானே இறங்கி பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஏரியா. பட் ஆனால் கொஞ்சம் தூரம் போகணும். போயிட்டு இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் நான் மழை பெஞ்சிச்சு. சரி இப்போ போய் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கதான் அப்படியே உங்களுக்கு நான் பின்னாடி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து போகிற வழி. இதெல்லாம் அப்படியே வயக்காடாக இருக்கும். மழை பெஞ்சனால கொஞ்சம் நல்லா இருக்குது. மழை பெஞ்சனால கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து மொஹிதீன் ஆண்டவர் தர்கான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். வாங்க போய் காட்டுறேன். முழுக்க பாறை தான் இருக்குது. இது ஃபுல்லாக பாறை, வயல்வெளி அப்படி தான் நல்லாயிருக்கும். இந்த மரம் இந்த மரம் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் பார்த்து கிட்டத்தட்ட சின்ன பிள்ளைல வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கிளைமேட் மட்டும் தான் பாரும். பட் ஆனால் அந்த மரம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஒரு பெரிய மரம் இது. இதுலேருந்து இப்படியே தான் நம்ம போய்கிட்டே இருக்கணும். பட் ஆனால் இடம்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். வலிக்கு மட்டும் விழுந்துடக்கூடாது. ஸோ இந்த ஒரு மொஹிதீன் ஆண்டவர் தர்காவுக்கு வந்து ஒரு 3-4 வழி இருக்குது. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரலாம், இந்த பக்கத்து வரலாம், ஊருக்குள்ளேயே வரலாம். பட் இது ஒரு வழி. நல்லா இங்கே வந்து ஆடு மாடு எல்லாமே கட்டி போட்டிருப்பாங்க. அப்படியே இந்த பக்கத்து வளைஞ்சா அந்த வழி இருக்குது. பட் இந்த பக்கத்து நிறைய வழி இருக்குது. அதில் நம்ம இந்த வழியை தேர்ந்தெடுத்து போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் மழையாக தான் இருக்குது. ஓகே. ஸோ நான் முன்னாடியே சொன்னமே வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 3-4 வழி இருக்குது. இது வந்து ஊருக்குள்ள வழி. இங்கேருந்தால் வந்து நம்ம மொஹிதீன் ஆண்டவர் தர்காவுக்கு போகிறது. ஸோ இங்கெல்லாம் மலையடியிலையுமே வந்து எல்லாமே வீடு கட்டி குடியிருப்பாங்க. இந்த பக்கத்து போனால் வந்து ஒரு வன்னியர் குளம் அப்படின்னு சொல்கிறது வரும். நம்ம இந்த பக்கத்தை போவோம், மலைக்கு போவோம். இங்கே நிறையா மாடு இருக்கும். இப்படியே போனீங்கன்னா இங்கேருந்து ஏறினா அந்த மொஹிதீன் ஆண்டவர் தர்கா அப்படின்றது தெரியும். பட் இந்த மொஹிதீன் ஆண்டவர் தர்காவுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லுவாங்க. அதாவது மொஹிதீன் ஆண்டவர் அப்படின்றவங்க வந்து இங்கே வந்தாங்க, அந்த முஸ்லீம் ரிலீஜனை வந்து பரப்புறதுக்கு வந்தாங்க, இங்கே எதிரிகள்கிட்ட வந்து சண்டை போட்டாங்க அப்படின்ட்டு இருக்கும். அப்புறம் வந்து பாம்பு இங்கே வந்துச்சு, அதை வெட்டினாங்க, அதோட ரத்தம் இங்கே வடைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றது இருக்கும். இதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் வந்து இருக்குது. ஸோ இங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்க போகிற அந்த மொஹிதீன் தர்கா அப்படின்றது. நீங்கள் பாருங்கள், அங்கேயே வந்து ஏறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த மொஹிதீன் தர்கா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, அது பின்னாடி. ஸோ இதுதான் வந்து மொஹிதீன் ஆண்டவர் தர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்குது அப்படின்னு நான் முன்னாடியே வந்து இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். இங்கே வந்து நிறைய நம்பிக்கைகள் உண்டு. சில பேர் வந்து நமாஸ் பண்ணுவாங்க, சில பேர் என்னென்னா வந்து ஒரு விளக்கேற்றி வைப்பாங்க, சில பேர் வந்து குரான் வந்து இங்கே வச்சுட்டு போவாங்க, சில பேர் வந்து உப்பு வந்து பக்கத்தில் போட்டு போவாங்க. நான் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் போக காட்டுறேன். பட் இது ரொம்ப முக்கியமான இடம், ரொம்ப முக்கியமான இடம். ஸோ இது என்ன இடம் அப்படின்னா வந்து இது வந்து தாமரை குளம்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே உள்ளது தாமரை குளம். ஸோ இந்த தாமரை குளத்தில் தான் வந்து இங்கே எல்லாமே வந்து நல்ல தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த ஊருக்கே வந்து நல்ல தண்ணி வந்து இந்த குளத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இது ஒரு 100-150 வருஷம் பழமையான ஒரு குளம். பட் அதுக்கு முன்னாடி கூட இருக்கலாம். பட் இந்த குளத்துலேருந்து இந்த ஊர் மக்கள் இங்கே தான் வந்து நல்ல தண்ணி தான் எடுப்பாங்க. பட் இப்போ வந்து உங்களுக்கு ஆள் யாரையும் பார்க்க முடியாது, ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால. ஆனால் இந்த ஊர் தண்ணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த ஊர் முக்கனாமலைப்பட்டி, புதுக்கோட்டை மாவட்டம், அதாவது அண்ணாவாசல் புதுக்கோட்டைக்கு போகிற வழியில் தான் வந்து இந்த ஒரு மொஹிதீன் இந்த ஊர் இருக்குது, முக்கனாமலைப்பட்டி ஊர் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த தர்காவை பார்க்கலாம். அப்புறம் இந்த தண்ணியை குடிச்சு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பக்கத்தில் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டரில் வந்து சித்தனவாசல் இருக்குது. இந்த பக்கத்து போனால் குடுமியான் மலை இருக்குது, அண்ணா பண்ணை இருக்குது. ஸோ இங்கே வந்தாலே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 டூரிஸ்ட் பார்க்க, ஒரு டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். அந்த மாதிரி இருக்கும். குடுமியான் மலை வந்து நிறைய சிற்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். அது நிறைய வரலாற்று சின்னங்கள்லாம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் சித்தனவாசலுமே வந்து அந்த மாதிரி தான், நிறைய ஓவியங்கள், வரலாற்று ஓவியங்கள் அதெல்லாம் இருக்குது. அதுவுமே வந்து ஒரு வரலாற்று இடம் தான். அதுக்கப்புறம் அண்ணா பண்ணை இருக்குது. அங்கே போனால் வந்து உங்களுக்கு செடி எல்லாமே வாங்கலாம். ஸோ இந்த ஊருக்கு வந்தாலே வந்து ஒரு 3-4 இடம் வந்து இப்படியே முடிச்சுட்டு போயிடலாம். இந்த ஊரில் வந்து இது வந்து ஒரு முக்கியமான தர்கா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மொஹிதீன் ஆண்டவர் தர்கான்னு. பட் தர்கா கலாச்சாரன்றது அது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்தது. பட் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான இடம். இந்த ஊரில் இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் சில நம்பிக்கை இருக்கும், நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் வந்து குழந்தை பிறக்கணும்னு சொல்லி வந்துட்டு போவாங்க, குழந்தை பிறந்தவனையும் இங்கே வந்துட்டு போவாங்க. சில பேர் வந்து இங்கே வந்து சாப்பாடு வைக்கலாம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து நடக்கும். நான் அதையுமே வந்து உங்களுக்கு போய் அந்த தர்கா உள்ளே என்ன இருக்குது அப்படின்றதையுமே நான் காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு குளத்தை காட்டிடலாம் அப்படின்னு நான் அதை என்னோட முகத்தை மறைச்சிட்டு அதுக்கு அந்த குளத்தையுமே நான் ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ இங்கே வந்து தண்ணி எடுப்பாங்க. அதுக்கப்புறம்
மோஸ்ட்லி எங்கே தண்ணி எடுப்பாங்க அப்படின்னா வந்து அந்த ரைட் சைடில் ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் வந்து தண்ணி எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து செருப்பு போட்டு வரக்கூடாது, இதை வந்து அசுத்தம் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அந்த பக்கத்து தான் வந்து போட்டிருப்பாங்க அந்த போட்லாம். ஸோ மோஸ்ட்லி தண்ணி எடுக்கிறது வந்து அந்த பக்கத்தில் உள்ளவங்க வந்து ஆப்போசிட்டில் எடுப்பாங்க. இந்த பக்கத்து இங்கிட்டிருந்து வர்றவங்க வந்து இங்கே வந்து தண்ணி எடுப்பாங்க. ஸோ செருப்பு கால்லாம் போட்டு உள்ளே இறங்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஆற்றுக்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்து அந்த மெஜஸ்டிக் ஸ்கூலு. ஸோ இங்கே இந்த தண்ணி டேங்க் பக்கத்தில் இருக்கிறது வந்து இங்கே முக்கலாமல்லிப்பட்டியோட கவர்மெண்ட் ஸ்கூல் இது. ஸோ அங்கே தான் வந்து இந்த மொஹிதீன் ஆண்டவர் தர்கா வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம். நான் உள்ளே உங்கள்கிட்ட போய் உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் நேரில் போய் காட்டி சொல்கிறேன் பக்கத்தில் போய். நிறைய கதைகள்லாம் வந்து இந்த மலையை சுற்றி இருக்கும். நீங்கள் இங்கே ரொம்ப ஏஜ்டு பீப்புள்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து அந்த கதைகள்லாம் சொல்லுவாங்க இந்த ஒரு மொஹிதீன் ஆண்டவர் தர்கா பற்றி. பட் ஆனால் இன்னொன்று என்ன வந்து இந்த மொஹிதீன் ஆண்டவர் தர்காவுக்கு வந்து கந்திரி செய்வாங்க. பள்ளியாசலில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கந்திரி செஞ்சு ஒரு 250 ரூபா டோக்கனு. இந்த டைமு போன டைம் 150 ரூபான்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில். ஸோ 250 ரூபா டோக்கன் வாங்கிட்டால் சாப்பாடு போடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு கந்திரிலாம் பண்ணி டோக்கன்லாம் கொடுத்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கிடைக்கும். எப்படி வந்து அந்த மீலாது நபிக்கு அவங்களுக்கு வந்து கந்திரி தாலிசால்னா வந்து இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. தாலிசால்னா அந்த பருப்பு சோறு அதெல்லாம். ஸோ எப்படி வந்து தாலி குழம்பு வந்து அந்த கந்திரி வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்களோ அதுவுமே வந்து 900 ருபீஸ் அந்த மாதிரி டோக்கன் போடுவாங்க வருஷத்துக்கு ஏற்றாப்புல. அந்த எவ்வளோ ஜாமான் வாங்குறாங்க அதுக்கு ஏற்றாப்புல, அப்போ உள்ள விலைவாசிக்கு ஏற்றாப்புல. ஸோ இந்த எப்பவுமே வருஷத்தில் இந்த ஊரில் வந்து ஒரு 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து அந்த ரசூல்லா கந்துட்டு நடக்கும். அதுக்கு வந்து தாலி குழம்பு செஞ்சு எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு டோக்கன் போட்டு அமௌண்ட் வாங்கிட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது வந்து இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாமே வந்து அதை வாங்குவாங்க, அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்து விடுவாங்க. 2வது கந்திரி வந்து சாப்பாடு, அது வந்து வெறும் தாலி குழம்பு. 2வது கந்திரி வந்து வெறும் சாப்பாடு குஸ்கா மாதிரி செய்வாங்க. அதுதான் இந்த மொஹிதீன் ஆண்டவர் கந்திரி. ஸோ அது குஸ்கா இது இப்போ தான் முடிஞ்சு. ஒரு இந்த சேனல்லே வந்து அந்த வீடியோ கூட போட்டுருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து அந்த கந்திரி வந்து முடிஞ்சு. இப்போ தான் நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ இது சிமெண்ட் மூட்டைலாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அப்படி வந்து ஒரு உப்புலாம் இங்கே தான் வந்து போடுவாங்க. இப்போ கொஞ்சம் உடஞ்சி கிடக்கு. ஸோ இதில் தான் வந்து உப்புலாம் கொஞ்சம் போட்டுட்டு போவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது மேலே இருக்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் கொடி ஏற்றுவாங்க. கந்திரி ஆக்கிறதுக்கு முன்னாடி வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து கொடி ஏற்றுவாங்க. இந்த இடமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உள்ளே வந்து வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த தர்காவோட அந்த மெயின் உள்ள இடம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்படியே போகலாம். இங்கே வந்து நிறைய பேர் வந்து உப்புலாம் போட்டு போயிருக்காங்க. இப்போ தான் கந்திரி நடந்துச்சு, அதனால் வந்து கொடியெலாம் வந்து ஏற்றிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உப்புலாம் வந்து போட்டுட்டு போவாங்க. ஏன்னா அங்கே வெளியில் வந்து உப்பு போடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்றனால வந்து இங்கே வந்து உப்புலாம் வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. இங்கே பாருங்கள் உப்பு இருக்குது, அப்புறம் இங்கேயுமே உப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இங்கே வந்து இருக்கும். குரான்லாம் வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து அதோட பேக்ரவுண்டு இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே தான் வந்து உங்களுக்கு சமையல்லாம் ஆக்குவாங்க. இங்கே வந்து நிறைய பேர் வந்து சமைச்சும் சாப்பிட்ருப்பாங்க. சில பேர் வந்து அது வேண்டியிருப்பாங்க. இங்கே வந்து நான் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா வந்து சமைச்சு சாப்பிட்றோம், இங்கே வந்து கந்திரி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்க்குறது தான் வந்து இந்த பின்னாடி இருக்கிறது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு. இதெல்லாம் மலை. பட் ஆனால் இது பண்ணலாமா இல்லையான்றது வந்து நீங்கள் ரொம்ப நல்லா ப்ராப்பராக குரான் படித்தவங்கள்ட்ட கேளுங்க. ஏன்னா நம்ம நம்பிக்கை வந்து கடவுள் மேலே தான் இருக்கணும், வேறு எது மேலேயும் போயிடக்கூடாது, அந்த கருப்பு கயிறுலாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட உண்மைகள் வந்து இருக்குது. பட் ஆனாலும் சில பேர் இதை நம்பி வந்து பண்ணுவாங்க. அவங்க நம்பிக்கையை நம்ம குறை சொல்ல. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் பார்க்குறதுக்கு ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்களோட நம்பிக்கையை பொறுத்தது. இதுக்கு பின்னாடி தான் வந்து அந்த வன்னீர் குளம் ஃபுல்லாக வந்து இருக்குது. 2-3 குளங்க இருக்குது. ஸோ அதையுமே நம்ம இந்த சேனலில் வந்து வீடியோ போட்டுருப்போம். நான் வேணால் அதை ஃபுல்லாக அப்படியே ஒரு வாட்டி நான் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ஒரு தர்காவை பற்றி தான் வந்து பார்க்க வந்தோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து புத்தகம் வீடியோ போடுவோம். ஏன்னா இந்த சேனல் வந்து புத்தகத்தை பற்றி தான் வந்து நிறையா போடுவோம். இருந்தாலும் சரி இப்போ வந்துட்டோம், இந்த தர்காவெல்லாம் காட்டிடலாம் அப்படின்னு. ஸோ அப்படியே சும்மா இன்னொரு வாட்டி ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துடுறேன். இதை வந்து பேசாமல் நான் வந்து இதை பற்றியுமே வந்து சும்மா ஒரு வீடியோவுமே நான் போடுறேன். அதையுமே நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்த சேனல் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். நன்றி. சும்மா உங்களுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இந்த இடத்த வந்து ஃபுல்லாக அப்படியே பாருங்கள், நல்லாயிருக்கும்.
பட் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பக்கத்தில் ஏதாவது கடைங்க இருக்கும் அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே இருக்காது. அந்த நாகூர் தர்கா மாதிரியோ இல்லை திருநெல்வேலி தர்கா மாதிரியோ அந்த அளவு தான் இருக்காது. ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்பிக்கையாக வந்து நீங்கள் வந்துட்டு போகலாம். பட் ஆனால் இதை சுற்றி வந்து ஊர் தான், அங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இங்கே வந்து சமைச்சும் சாப்பிட்றத வந்து நான் 1-2 வந்து பார்த்துருக்கேன். ஆனால் அந்த இடம் வந்து ஈவினிங் வந்து உங்களை வந்துட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே அழகாக வந்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அழகாக உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம். பட் இந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் நீங்கள் டேமேஜ் எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுதான் வந்து எங்கள் ஊருக்கு குடிக்கிற தண்ணி, அதனால். சும்மா அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். இதெல்லாம் எழுதி வச்சது யார் எழுதி வச்சாங்கன்னே தெரில. அல்லாஹோ அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க.